நீங்க கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? டைம் கேட்டிருந்தா கொடுக்கலாம். டைம் கேட்கல யாரு? சரி ஒரு நிமிஷம் அவங்களால முடியல, வேலை இல்ல, டைம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அது ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு வந்து நீங்க எங்க கேட்கணும்? யாரு ப்ரூஃப் வச்சு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க? யாரோட ப்ரூஃப்ல பணம் கொடுத்துருக்கீங்க? அவங்க ப்ரூஃப் வச்சு. யார் அவங்க ப்ரூஃப் வச்சு அவங்களுக்கு தான் பேர் பணம் போட்டுருக்கீங்க. அவங்க ஒருத்தர் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். அவங்க தான் சாட்சி போட்டுருக்காங்க. சாட்சி என்ன போட்டுருக்காங்க? என்ன போட்டுருக்காங்க? கையெழுத்து போட்டுருக்காங்கல்ல. அப்ப அவங்க தான் கட்டுறாங்களா? இவங்க பேர்ல நீங்க பணம் போடவே இல்லையா? அவங்க பேர்ல தான் பணம் போட்டோம். அப்புறம் அவங்க பேர்ல என்னறீங்க இப்ப? அவங்க சாட்சி, அவங்க நாமே மெம்பர். சாட்சி ப்ரூஃப் யாரோடதுங்க? சாட்சி யார் வேணாலும் போடலாம். இவங்க ப்ரூஃப். இவங்க ப்ரூஃப் தானே? இவங்க அக்கவுண்ட்க்கு தானே கொடுத்துருக்கீங்க. இவங்க கையில தானே கொடுத்தீங்க. அப்ப யார்ட்ட கேட்கணும்? நான் அவங்க கிட்ட தான் கேட்டேன் ஃபர்ஸ்ட். அவங்க கிட்ட தானே கேட்டீங்க. அப்புறம் யார் அசிங்கமா பேசுனதுக்கா? சித்ரா தான். அப்புறம் மத்த யார் பேசுனதுக்கா? அவங்க அப்பா இங்க நிக்காதீங்க, அட்டிப்பாங்க. என் வீட்டு ஹாஸ்பிடல் வந்து யாரா அதை விடுங்க. மத்த யார் பேசுனது அசிங்கமா? ஒரு ஆள் தான் பேசிட்டு இருக்காரு. எதுக்கு நீ அசிங்கமா பேசுன? நான் போன்ல பேசிட்டு இருந்தா. போன்ல எல்லாம் கிடையாது. போன்ல கிடையாது. போன்ல எல்லாம் கிடையாது. நான் இப்ப உள்ள வரேன். கட்சியில இருக்காங்க. அதனால அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த அக்கா என் காது படவே சொன்னாங்க. என்னது அன்னைக்கே உனக்கு வான் பண்ணி விட்டுருக்க. கட்சியை பத்தி பேசாதேங்க. நான் கட்சியை பத்தி எல்லாம் பேசல. குழுல தான் நான் பேசிட்டு இருக்கேன். அன்னை மீனாட்சி வாங்க நீ போட ஸ்டார் ஜோதில வாங்க. நீ கட்சியை பத்தி பேசாம ஒரு ஆள் கட்சியால நீ 200 போடுறத தப்பா எதுவும் பேசணும். கட்சியில இருக்காங்க அப்படிதான் பண்றாங்க. அப்படிதான் நீங்க சொல்லவே இல்ல. நான் வரப்பட காது பட சொல்றேன். போக மாட்டேன். தப்பா அது சொல்லக்கூடாதா? அத கூட சொல்லக்கூடாதுங்கறீங்களா? அதெல்லாம் சொல்லலாம். நீங்க என்ன சொன்னீங்க? நீ அப்படி சொல்லவே இல்லையே. ஏற்கனவே இந்த பஞ்சாயத்து எனக்கு தானங்க வந்திருக்கு. நீங்க என் கூட பேசிட்டீங்கல்ல. அப்பயா கட்சியில இருக்காங்க நீங்க சொல்றீங்க. கட்சியில இருக்காங்க கட்சிக்காரங்க என்ன சொல்ல மாட்டாங்களா சார்? சார் கேக்குறாங்க யாருன்னா அப்ப சொல்ல மாட்டீங்களா? கட்சிக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அததான் சொல்றேன். எங்களுக்கு சார் கேக்குறாங்க யாருக்கு கட்சிக்காரங்கன்னு சொல்ல மாட்டோமா? தம்பி அத சொல்ல கூடாதா? சொல்லலாம். அததான் சொன்னீங்க. நான் ஒரு நிமிஷம் சொல்லலாம். ரெண்டாவது ஆர்பி ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? பொம்பளைங்களை விட்டு பேச சொல்லிருக்கா? அப்படி பேசுறாங்க. அசிங்கமா பேசுறமான்னு கேளுங்க. இப்போ நாங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டா வந்து பேசணும். நான் வந்து பேச அவங்க பேசிருக்காங்க. அது கூட எனக்கு தெரியாது. எங்களுக்கு ரூல்ஸ் சார் போட்டாங்க. நாங்க பேசுறோம். நான் ஸ்டேஷனுக்கு போறேன். எல்லாரும் வரீங்களா? வரலாம். தாராளமா வரலாம். வாங்க அவனா சொல்லுங்க. நீங்க என்ன தம்பி இப்ப கட்ட முடியாது தம்பி. யாரெல்லாம் அசிங்கமா பேசுனாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய் எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்காங்க. இவங்க மன உளைச்சல் ஆகியிருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் முன்னாடி இவங்க கரெக்டா கட்டுவாங்கன்னு சொல்ல வைக்கணும். அப்பதான் பணம் கட்ட முடியும். இல்லைன்னா நீங்களே மூவ் பண்ணுங்க. நீங்க எப்ப சட்டத்துக்கு விரோதமா வர்றீங்க? சட்டப்படி முடிவு எடுத்து போங்க. பேச வர்றீங்க. நீங்க தான் பேசிருக்கீங்க. கலெக்ஷன் இங்க தான் நடக்கும். இங்க காலைல கலெக்ஷன் இங்க தான் வந்து வாங்குவோம். லைவ் போடுங்க. இங்க தான் வாங்குவோம். இங்க தான் காலை 10 மணிக்கு வந்திருக்கோம். இப்பதான் சொல்றாங்க கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனைகள் தெரியாது ஃபர்ஸ்ட். இப்பதான் வரணும். இப்பதான் காலைல வரணும். இது வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியாது. தம்பி வந்தா 9 மணிக்கு வந்தாச்சுங்க. நான் இப்பதான் வர்றேன். என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியாது. என்ன பிரச்சனை கேட்கறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சரியா? அது என்ன பிரச்சனை முடிச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு நான் உங்களை பத்தி எதுவுமே சொல்லவே கிடையாது.